அதே கடுப்படியில் ஒரு சின்ன டிப்ஸு தான் அக்கா வீட்டில் அக்கா செஞ்சுட்டு இருக்கிறது. இந்த சோம்பு நம்ம வாங்கிட்ட உடனே கொஞ்சம் அடுப்பில் வடசட்டியை காய வச்சுட்டு ஒரு 2 பரட்டி சூடு பண்ணி கொஞ்சம் ஆற விட்டு அப்புறமா நம்ம அஞ்சரை பாக்ஸில் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. அஞ்சரை பெட்டி பாக்ஸில் அப்படியே இருக்கும், வண்டு வராமல் இருக்கும் எவ்வளோ நாள் ஆனாலும். இங்கே பாருங்கள், ரொம்ப வறுத்துறாதீங்க. அப்புறம் நம்ம சோம்பு எதுக்காவது போடும்போது அது வந்து வேறு மாதிரி ஆயிரும் டேஸ்ட்டு. அவ்வளோதான், அந்த பச்சையும் மாறக்கூடாது பாருங்கள், அவ்வளோதான். கொஞ்ச நேரம் அப்படி லைட்டாக சூடு பண்ணி எடுத்தால் போதும். இப்போ பாருங்கள், க்ரீனிஸும் மாறாமல் இருக்கணும், லைட்டாக சூடாக ஆகிருக்கணும். அப்படியே எடுத்து நம்ம பிளேட்டில் மாற்றி அதை கொஞ்சம் ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம அஞ்சரை பெட்டிலேயோ டப்பா பாக்ஸு டப்பர்வேர் எல்லாத்துலேயும் கொட்டி வச்சுக்கலாம். இப்போ மழை நேரம் வந்துருச்சுல அக்கா, ஜீரகத்தையும் அப்படி தான் பண்ணுவேன். லைட்டாக வடை சட்டியை நல்லா காய விட்டுருங்க. காய விட்டதுக்கப்புறம் மழை நேரம் வந்தால் தான் நம்மளுக்கு வந்து வண்டு வர ரொம்ப சான்ஸ் இருக்குது. லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்து வைக்கணும். அதுக்காக ரொம்ப நீங்கள் வறுத்தீங்கன்னா நம்மளுக்கு சமையலுக்குள்ள டேஸ்ட்டே போயிடும் இந்த ஜீரகம்லாம் போடும்போது. அதனால் லைட்டாக சூடு காணுன்னா போதும். இந்த வதக்குன்னு ஈரத்தன்மை இல்லாமல் இருக்கணும். நம்ம வந்து இப்போ கையில் எடுத்து இப்படி பிடிச்சி பார்த்தா இப்போ கொஞ்சம் லைட்டாக ஈரத்தன்மை இருக்குது. அது இல்லாமல் இந்த மழை நேரத்தில் மட்டும் இப்படி நம்ம ஹீட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அதில் வண்டு இந்த பூச்சி புழு எதுவுமே வராது. இது இன்னும் கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். இது சூடு பண்ணது போதும், கையில் பிடிக்க முடியல அந்தளவு சூடு பண்ணால் போதும். இப்போ இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றி அப்படியே கொஞ்சம் ஆற விட்டுடலாம். அக்கா இன்னொரு டிப்ஸும் சொல்லிக்கிறேன், ஒரு ஐடியா. நம்ம வந்து நீங்கள் இந்த பேர் என்ன, கொத்தமல்லி நம்ம தனியாகவும் இதே மாதிரி சூடு பண்ணி வச்சுக்கலாம். அப்புறமா நம்ம இது சூடு பண்ணவங்களுக்கு உட்காந்து இதே மாதிரி பரட்டிக்கிட்டு இருக்க, இப்போ வடை சட்டி காய வச்சு பரட்டிகிட்டு இருக்க டைம் இல்லை அப்படின்னு சொன்னால் தோசைகளில் நல்ல வெறும் தோசைகள் சப்பாத்தி போட முன்னாடி ஹீட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா சப்பாத்தி போட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஆயில் போடாத சப்பாத்தி போடுவோம்ல, அப்போ ஆயில் போட்ட சப்பாத்தி போடும்போது போட முடியாது. அப்போ வெறும் தோசைகளில் இந்த மாதிரி தனியாக இது சோம்பு ஜீரகம் எல்லாத்தையும் நல்லா இப்படி ஹீட் பண்ணி எடுத்து ஆற வச்சுக்கிட்டிங்கன்னா வண்டு புழு பூச்சி எதுவுமே வராது. தேங்க்யூ. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள்.